ஜாமக்காரன் ஜெபம். ஜெபித்தேன், ஜெபித்து கொண்டிருக்கிறேன், உங்களையும் ஜெபிக்க சொல்லுகிறேன். Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational or personal use tips the balance in favor of fair use. 1990 என்னுடைய இருதயம் நின்று போனது. அப்பொழுது ஒரு நாள் உலக பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கியா அவர் தொலைபேசியின் மூலம் என்னுடைய அண்ணன் அவரிடம் ஒரு காரியத்தை கேட்டார். பிரதர் நல்லா இருக்காரா? அப்படி இல்ல பிரதர், உண்மையே சொல்லுங்க, எனக்கு தெரியும் அவர் 10ஆம் தேதியே செத்து போனார். சும்மா வெறும் செத்து போன உடம்ப வச்சுக்கிட்டு உயிரோட இருக்காரு ஏன் ஊரை ஏமாத்திட்டாலே இருங்க. செத்துட்டாருன்னு சொன்னா என்ன? அவர் என்னை பார்க்க வந்தார். சில நாட்களுக்கு முன்பு ஒரு இடத்தில் சந்தித்தேன். நல்லா இருக்கீங்களா பிரதர்? உங்களுக்காக நான் எவ்வளவு ஜெபம் பண்ண தெரியுமா? ஐயோ ஆண்டவரே இன்னும் புதைக்காம இருக்கிறாங்களேன்னு எவ்வளவு ஜெபம் பண்ண தெரியுமா? அவர் சொல்ல மறந்தது அது. இந்த ஆஸ்பத்திரியில் எனக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். என்ன தெரியுமா? அற்புத மனிதர். என்ன అనిపిస్తుంది? Every day I wake up with sadness. ప్రతిరోజు విచారంతోనే నిద్రలేస్తున్నాను. Every day I wake up with fear of the future. ప్రతిరోజు భవిష్యత్తుకు సంబంధించిన భయంతో లేస్తున్నాను. Don't worry, my dear friend. அன்பு பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் உங்களை நான் வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம டிஜிஎஸ் தினகரன் ஐயா இருந்தார். இந்த ஜீசஸ் கால்ஸோடைய ஊழியம் சிறப்பாக இருந்தது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் பேங்க் வேலையை விட்டுட்டு அந்த கர்த்தருடைய வேலைக்கு வந்ததை பார்க்குறோம். ஒரு பேங்க்கில் ஒரு வேலை செய்கிறாங்க, கர்த்தருடைய ஊழியத்துக்கு வராங்க, அப்படி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். எனக்கு வந்த தகவல் என்னன்னு கேட்டால், அந்த ஜீசஸ் கால் தொடங்குகிற போது, அந்த ஊழியம் தொடங்குகிற போது, அந்த ஊழியத்தில் நடந்ததான ஒரு சம்பவம். அந்த ஜீசஸ் கால்ஸ்ங்கிறதான அந்த ஊழியத்தை தொடங்குற போது அது நல்ல ஒரு ஜெபிக்கிறதான ஒரு ஊழியமாக தொடங்குகிறத நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த ஊழியம் தொடங்கி சில வருடங்கள் கழித்து தலைமை சென்னையில் அந்த ஊழியத்தை ஒரு நிலைநாட்டுறாங்க. அந்த நிலைநாட்டி நிறைய அவுட்பிச், அப்புறம் தெரு பிரசங்கம், அடுத்து நிறைய டிராஃபிக்கில் பிரசங்கம் என்று சொல்லி நிறைய இடங்களில் சத்தமிட்டு கூப்பிட்டு கர்த்தருடைய வார்த்தை சொல்லதான நம்முடைய டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த டிஜிஎஸ் தினகரன் ஐயா அந்த டிராஃபிக்கில் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவுட்ரீச் அந்த பீச் பண்ணும்போது கர்த்தருடைய வார்த்தையை கத்தி பகிரங்கமாய் கூப்பிட்டு சொல்லுகிற போது அநேகர் அந்த வார்த்தையை கேட்டு டிராஃபிக் ஆகி அப்படி எல்லா சத்தியத்தை கேட்பாங்களாம். நீங்கள் பார்க்கலாம், நிறைய டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை விற்பாங்க, சில பேர் தர்மம் எடுப்பாங்க, நிறைய காரியங்கள் அந்த டிராஃபிக்கில் சென்னை மற்ற பெரிய மாநகரில் நடக்கும். ஏன்னா ஒரு 60 செகண்டு இல்லை 30 செகண்ட் என்ன செய்வாங்க, அங்கே வண்டி நிற்கும். அதுக்குள்ளாக நிறைய பொருள் விற்பாங்க, நிறைய பேர் அந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த இடத்துல நின்று நம்முடைய டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை செய்தார். இது தெரு பிரசங்கம், அப்புறம் ரோட்டில் அடுத்து கொஞ்சம் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் பெரிய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இப்போது ஆண்டோடைய கிருபையினால் அவருக்கு என்ன பாடலை கர்த்தர் கொடுத்தாரோ, பாமாலைகள் கீர்த்தனைகள் என்று அவர் பாட ஆரம்பித்தார். இது நல்ல பாமர மக்கள், கிராமத்துக்கு தான ஜனங்கள் எல்லாம் பாடக்கூடியதான ஒரு நேரம் வந்தது. இப்போ அந்த கிராம மக்களும் பாடுறாங்க, நிறைய பேருக்கு அந்த பாடலை மனப்பாடம் பண்ணும்படியாக அந்த பாடல் எளிமையாக இருந்தது. நோ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா இசைக்கருவிகள் கொஞ்சமாக இருந்தது. அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பாடுவார்கள், அதை வாசிப்பாங்க, அப்படியே போயிட்டு இருந்தது. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இன்றைக்கி இந்த ஊழியம் ஜீசஸ் கால்ஸ் ஊழியம் இந்த அளவுக்கு உலக அளவில் பெருமை பெற்று உலக அளவில் நிலைத்திருக்கிறதான ஒரு ஸ்தாபனமாக, ஒரு ஊழியமாக வளர்ந்து வருகிற போது, இந்த ஊழியமாகப்பட்டது இப்பொழுது ஆங்கிலத்துக்கு மாறிவிட்டார்கள் என்றதான ஒரு வருத்தத்தை நான் தெரிவிக்கிறேன். நிறைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இங்கிலீஷில் பாடலில் ஆராதிக்கிறது, குதிக்கிறது, நிறைய காரியங்கள் நடக்கிறது.
அப்போ இது எங்கிருந்து வந்தது? இது நல்ல ஒரு ஊழியம், பேசுகிற போது ஹீலிங் நடக்குது, ஆண்டவருடைய வார்த்தைகள் அங்கே பகிரங்கமாக சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி எப்போ வந்தது? அப்போது டிஜே சிறகன் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது ஒரு காரியம், நான் போதிக்கிறேன், எனக்கு பின்பாக வரதான சந்ததியும் போதிக்கும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கி நாளடைவில் அந்த ஜீசஸ் கால்ஸில் அந்த ப்ரேயர் மினிஸ்ட்ரியில் பார்க்கிற போது இன்றைக்கி ஏன் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்க எனக்கு தெரியல. சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதா தான் அந்த அழுகையை கொண்டு வந்து அப்படியே ஆராதனையை முடித்து எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, சிம்பத்தி கிரியேட் பண்ணி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் மத்தியில் அழுது கொண்டு வருகிறவனை மறுபடியும் அழ வைக்கிறதான ஒரு ஊழியத்தை செய்கிறதா நான் பார்க்கிறேன். அன்பு பிரியமானவர்களே, டிஜிஎஸ் தினகரன் ஐயா செய்த ஊழியம், ஸ்டெல்லா அம்மா செய்த ஊழியம் இன்று யாரும் செய்யவில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தியாகம், ஒரு மனப்பான்மை. திடீர்னு பார்த்தீங்கன்னா தன் குடும்பத்தில் ஒரு இழப்பு வருது, அந்த இழப்புகள் மத்தியில் கூட அந்த ஊழியத்தை சிறப்பாக செய்ததை பார்க்கிறேன். எத்தனையோ போராட்டங்கள், கர்த்தர் அழைத்து விட்டார் என்று சொல்லி கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்ததான டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் குறிப்பிட்ட வருஷங்களே ஊழியம் செய்து அவரது குறிப்பிட்ட நாட்களிலே பல நாடுகளுக்கும் பல தேசங்களுக்கும் போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அந்த ஊழியத்தை சிறப்பாக செய்ததை பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு எல்லா வசதிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், எல்லா ஒரு டேலண்டை கொடுத்திருக்கிறார், எல்லா ஒரு பறக்கிறதான சேட்டலைட் முதற்கொண்டு அவங்களுக்காக ஓடுகிறது. ஆனால் நீங்கள் என்ன செய்யலை, அந்த டிஜே சிறகன் ஐயாவோட ஊழியத்தை செய்யலைங்க. அன்னைக்கு அந்த செல்லம்மா வந்து அநேகருக்காக ஜோம் பண்ணாங்க, கண்ணீர் விட்டு ஜோம் பண்ணாங்க, கதறி ஜோம் பண்ணாங்க. ஒரு தாயாக இருந்து அநேகருக்கு நன்மைகளை செய்ததை பார்க்கிறோம். இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்த கொடுத்து, அவங்களுக்கு ஒரு சேனலை கொடுத்து, அம்மா அநேகருக்காக ஜோம் பண்ணுங்க என்று சொல்லக்கூடியதான ஒரு தன்மையை கொடுக்கல. ஏன்னா அந்த உரிமையை கொடுங்க ஐயா. இன்றைக்கி அம்மா ஜெபிக்கிறதான ஜெபத்தை பார்க்கிற போது அநேகர் மனம் திரும்புகிறதான காரியத்தை பார்க்கிறேன். அநேகருடைய உள்ளங்கள் உடைக்கப்பட்டது. டிஜே சிறகன் ஐயா ஜெபிக்கிற போது அநேக நன்மைகள் நடந்தது. பேசி கொண்டிருக்கிற போது அநேகருக்குள்ளாக பல வியாதிகள் சுகமானது என்றெல்லாம் சொல்லுவார்கள். நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் கொடுத்தான ஊழியம், அந்த பிரசங்கம் இன்னைக்கு இல்லாதனால நிறைய பேர் வந்து ஜீசஸ் கால்ஸ் ஊழியத்தை விட்டு வெளியே போகிற அளவுக்கு இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இன்றைக்கி அந்த வார்த்தை, அந்த பங்காளர்கள் திட்டத்திலேருந்து வெளியே போகிறத பார்க்குறேன். ஏன்னா அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னாரான்னு தெரியாது, அது எந்த ஒரு ஊழியக்காரும் செய்யாது, பங்காளர்கள் வாக்காளர்கள் எல்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் இங்கே நடக்குது. ஆனால் இது டிஜிஎஸ் தினகரன் ஐயா செய்தாரா அல்ல பால் தினகரன் ஐயா கொண்டு வந்தாரா தெரியாது. ஆனால் அன்பு நேயர்களே, இந்த யூடியூப் சேனல் பார்க்குறதான அன்பு சகோதரனே சகோதரியே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஜீசஸ் கால்ஸ் ஊழியம் இன்று எப்படி எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை எங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்டில் பண்ணுறதான அந்த வார்த்தை வைத்து தான் மற்றபடி நாங்கள் என்ன செய்ய முடியும், வீடியோக்களை நாங்கள் பதிவேற்ற முடியும். ஏன்னா இன்றைக்கி பார்க்கிற போது ஆண்டோட கிருபை, இந்த கிருபையான நாட்களில் ஐயா ஜீசஸ் கால்ஸ் ஊழியத்தில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் வந்தது. அந்த ஊழியம் இன்றைக்கி எங்கே போய் கொண்டிருக்குன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியல. ஏன்னா ஒரு வாய்க்கானும் போது கண்டுபிடிச்சு சொல்லலாம், ஐயா அந்த வாய்க்கால தண்ணி கொஞ்சம் மேலே வருது அப்படி சொல்லி. ஒரு குளம்னும் போது நம்ம சொல்லலாம் குளத்தில் வர தண்ணி வருது சொல்லி. ஆனால் இது கடலாக இருக்குது. ஜீசஸ் கால்ஸ் ஒரு கடல். அந்த கடலில் நீந்தி மீன் பிடிக்கிறது கஷ்டமா தெரியல. ஆனாலும் ஜீசஸ் கால்ஸ் ஊழியம் என்பது தேவனாய் கர்த்தர் கொடுத்ததான ஒரு ஊழியம். இயேசு அழைக்கிறார். அந்த இயேசு அழைக்கிறார் அந்த ஊழியம் வைத்துக்கொண்டு இன்றைக்கி நாங்கள் அழைக்கிறோம் என்றதான ஒரு வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் அதான் சொல்கிறாங்க, ஐயா நீ ஜீசஸ் கால்ஸ் கொடுத்து கொஞ்சம் சொல்லுங்க ஐயா, தமிழில் பிரசங்கம் பண்ண சொல்லுங்கள். பாம்பர மக்கள் ஏழை மக்களுக்கெல்லாம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, எல்லாமே இங்கிலீஷில் பேசுகிறாங்க. அப்போ அந்த ஊழியம், தமிழாக்கத்தின் ஊழியம், தமிழ் மொழி ஊழியம் அழிந்து விட்டது. இப்பொழுது எல்லாமே ஆங்கிலத்தில் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ஜனங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆனால் பாலுதினர் ஐயா இதை உட்காந்து பேசுகிறாரு, அடுத்தது நம்முடைய இவாஞ்சலி அம்மா இதை உட்காந்து பேசுகிறாங்க, ஸ்டெல்லா ரமலா தங்கச்சி இதை உட்காந்து பேசுகிறாங்கன்னு சொல்லி தான் தெரியுது. மற்ற யாருக்குமே எதுவும் தெரிய மாட்டேங்குது பிரியமானவர்களே. அதனால் இந்த வீடியோ பார்க்குறதான என் அன்பு சொந்தங்களே, இந்த யூடியூப் சேனலை உண்மையிலே பார்த்து சந்தோஷப்படுகிறதான நண்பர்களே,
எங்களுடைய பதிவிறக்க என்னன்னு கேட்டால் மற்றவர்களை கிரிட்டிசம் பண்ணுகிறதல்ல, ஊழியத்தை வளர்ச்சியை தடுக்கிறதான விஷக்கிருமிகளை நசுக்குவது இல்லையா? அப்போ அந்த ஊழியத்தினுடைய ஒரு புதாந்துக்கு ஒரு மொபைல் வச்சுருக்கிறோம், இல்லை சிஸ்டம் வச்சுருக்கிறோம், கம்ப்யூட்டர் வச்சுருக்கிறோம். இதில் நிறைய வைரஸ் அட்டாக் ஆகிற போது தான் அந்த சிஸ்டமாக இருக்கட்டும் அல்லது அந்த மொபைலாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் ஒன்று யூஸ் இல்லாமல் போயிடும். அதே போல் தான் இன்றைக்கி ஒவ்வொரு ஊழியத்திலையும் அநேக பிசாசினி கிரியைகள் அட்டாக் பண்ண இருக்கிறது. அப்படி பண்ணும்போது தான் நிறைய பேர்த்துக்குடைய குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் அது குடும்பங்களின் வழி விலகி நிறைய காரியங்களில் இழப்புகளை சந்திக்க இருக்கிறது. ஏன்னா டிஜிஎஸ் நகரன் ஐயா அவர்கள் போடப்பட்ட பேசிக்கல் இவர் ஜீசஸ் கால்ஸ் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தை ஸ்தாபித்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது புலம்பி ஆண்டோடு கூட ஒப்புரவாகி அதை செய்ய நினைத்தது நம்முடைய ஐயா அவர்கள். இது ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஜீசஸ் கால்ஸ் அப்படின்னாச்சு இயேசு அழைக்கிறார் அந்த ஊழியங்கள் தேவனுடைய கிருபையினால் அது வளர வேண்டும், தடைப்படக்கூடாது, அந்த ஊழியத்தில் நிறைய காரியங்கள் மாற்றப்பட வேண்டும் என்பதே நம்முடைய மக்களுடைய வாஞ்சைகள் ஐயா. மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட இப்போ யாரும் பேச முடியாது, உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண முடியாது, ஆனால் ஒரு ரிக்வஸ்டாக வைக்கிறார்கள், ஐயா டிஜிஎஸ் நகரன் ஐயா காலத்தில் இருந்த ஊழியம் இன்றைக்கி இல்லை, ராஜ் டிவிலையும் நாங்கள் உட்கார்ந்து நைட்டில் உட்கார்ந்து சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்து நாங்கள் பார்த்து நாங்கள் ஜெபித்து எங்கள் குடும்பங்களில் ரட்சிக்கப்பட்டோம் ஐயா. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இங்கிலீஷான ஒரு வார்த்தைகள், 4 பேர் உட்கார்ந்து ஒரு ஆங்கில வார்த்தைகளை பேசுகிறாங்க ஐயா, எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது என்றெல்லாம் சொல்லி புலம்புறதான ஒரு காரியத்தை பார்க்குறோம். இந்த வீடியோ பார்க்குறதான அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் கமெண்டில் எங்களுக்கு சொல்லுங்கள், இந்த ஊழியங்கள் எப்படி போய் கொண்டிருக்கிறது. இந்த ஊழியம் மட்டுமல்ல, கிராமப்புறங்களில் அநேக இடங்களில் ஏழையாக இருக்கிற போது அடக்கமாய் ஒடுக்கமாய் இருந்து ஊழியத்தை செய்கிறார்கள். கொஞ்சம் காரு கொஞ்சம் வசதியெல்லாம் வந்த உடனே ஆடம்பர ஊழியத்தை செய்கிறாங்க. ஆனால் அந்த ஆடம்பர ஊழியம் கர்த்தருக்கு பிரியமல்ல. கர்த்தர் தாழ்மையாக தான் கேட்குறார். தேவன் சமூகத்தில் தாழ்மையாக யார் ஜெபிக்கிறார்களோ, யார் பிரசங்கம் பண்ணுகிறார்களோ, யார் தாழ்மையாக இருந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் சொல்லி நினைக்கிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார் என்பதை நான் பதிவிட்டுக் கொள்கிறேன். அன்பு பிரியமானவர்கள், இந்த நேரத்தில் கூட நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நன்றி ஒரு துதிக்கிறேன். இந்த ஜீசஸ் கால்ஸ் ஊழியம், இயேசு அழைக்கிறார் ஊழியம் நீர் கொடுத்தது அது நோ பிஸ்னஸ், அது வியாபாரத்துக்காக அல்லப்பா. அந்த ஊழியத்தில் அநேகர் ஜெபிக்கிறார்கள், அநேகர் காணிக்கை கொடுக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே, நம்முடைய கிருபையினால் ஏழை எளிய ஜனங்கள் எளிமையான வழியில் கேட்கறதான சத்திய வேத வசனத்தை இவர்கள் மூலமாய் தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்குறோம். இதில் இருக்கிறதான பால்தனர் ஐயாவுக்காக, இவாஞ்சலின் அம்மாவுக்காக, சகோதரி ஸ்டெல்லா ரமலாவுக்காக, இருக்கிறதான ஸ்டெல்லா அம்மாவுக்காக அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பமாய் நீர் அனைத்து விதமான காரியங்களிலும் நன்மைகளிலும் அவரை சீர்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஊழியம் அழிந்து விடாதபடிக்கு நாங்கள் அனுதினமும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கரத்தில் பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு பகிரங்கமாய் சொல்லப்பட்டது என்னவென்றால், காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அல்லது அந்த ஊழியத்துக்கு எதிரான ஒரு முன்னேற்றம் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை என்ன செய்கிறோம், சரி பண்ணி கொண்டு இந்த ஊழியத்தை வளர்க்கறதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம். ஜெபித்தேன், ஜெபித்து கொண்டிருக்கிறேன், உங்களையும் ஜெபிக்க சொல்கிறேன் என்கிறதான அந்த வார்த்தையின் பிரகாரம் அன்பு நேயர்களே, தேவனுடைய கிருபை உங்களை தாங்குவதாக.